ஹலோ மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி அடுத்த ஒரு vlogல சந்திக்கிறோம். ஸோ பைக் வந்து நேற்று சர்வீஸ் ஆகி வந்துருச்சு. நைட்டு வந்ததால் என்னால் vlog பண்ண முடியல. ஸோ சர்வீஸ் ரிசல்ட்டு தான் இந்த vlog. அழகாக இருக்காங்களா நம்ம பைக்கு? எப்படா இங்கெல்லாம் தூசியாக இருக்குது? ஓகே, அப்படியே போவோம். போயிட்டு நான் சொல்கிறேன் சர்வீஸ் என்னெல்லாம் பண்ணாங்க, எவ்வளோ பில் வந்துச்சு, அந்த மாதிரி ஆல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். என்ன சேஞ்சஸ் வண்டியில் தெரியுது. ஸோ ஸ்டே டியூன்ட். இப்போ எங்கடா காலையில் கிளம்பி போய்கிட்டு இருக்க அப்படின்னா, ஃபுட்பால் விளையாட போகிறேங்க. அப்படியே மேப் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த நேற்று ஈவினிங்லேருந்து இப்போ வரைக்கும் தெரிகிற சேஞ்சஸ் மட்டும் நான் சொல்கிறேன் வண்டியில். ஆக்சுவலாக ஏதோ ECU அப்டேட்டும் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு ஈக்கோ மோடே வண்டி வந்து இப்போ புல் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஈக்கோ மோட்லேயே வண்டி வந்து சூப்பராக போகிற மாதிரி இருக்குது. முன்னாடி ஈக்கோ மோட் வந்து லைக் புல்லே அவ்வளோ இருக்காது. இப்போ ஈக்கோ மோட்லேயே நல்லா போகுது. இது எனக்கு ஒரு தெரிஞ்ச பயங்கரமான சேஞ்சு. இன்னொன்று, இந்த டிஸ்பிளே சாஃப்ட்வேர் ஏதோ அப்டேட் பண்ணியிருக்காங்க. மேப்பு எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. சொல்லிகிட்டே இருக்கும்போது ஏதோ பக்கியாக ஒர்க் ஆகுது. ஏன்னா நான் பக்கத்து ரோட்டில் போகிறேன்னு காட்டுது GPS. இட்ஸ் ஓகே, பட் மேப் வழி நல்லா காட்டுது. அப்புறம் பட் இன்னும் அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து T2 மாற்றிட்டு T3 மாறுறது, அந்த இஷ்யூ வந்து இன்னும் சால்வ் ஆகலை. ஸோ வண்டி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் T3க்கு ரீசெட் ஆகுது. அதை இன்னும் சால்வ் பண்ணல. வாவ், சன்ரைஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. மற்றபடி செயின் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு இஷ்யூ இருந்துச்சு. வண்டியை வந்து ரிவர்ஸில் மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி மோட்டர் வந்து ஒரு சவுண்டு கேட்டுருந்துச்சு. நான் இது வண்டி எடுத்த அன்னிலேருந்து நோட்டீஸ் பண்ணுறேன். அது கால் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து அது நார்மல் தான் ப்ரோ, இப்படி தான் எல்லா வண்டிலையும் கேட்கும்னாங்க. பட் இப்போ அந்த சவுண்டு இல்லை. அது என்ன பிரச்சனை, என்ன மாற்றினாங்கன்னு எனக்கு தெரில. பட் இப்போ அந்த சவுண்டு எதுவுமே கேட்கல. வண்டி ஸ்லோவாக போனாலும் ஒரு சவுண்டு கேட்கும். நான் செயின் சவுண்டுன்னு நினச்சேன், பட் அது எனக்கு எக்ஸாக்டாக தெரில. பட் இப்போ அந்த சவுண்டு இல்லை. இப்போ இன்னும் சூப்பராகவே இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் வண்டி பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எல்லோரும் ஆவலாக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு. வேணா உங்கள் கெஸ்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அப்படியே பொறுமையாக லாஸ்ட்டில் பில்லோட காட்டுறேன் எவ்வளோ வந்துச்சுன்னு. இப்போ இந்த ஏர்லி மார்னிங் ரைடை அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி சர்வீஸ் பண்ணி எனக்கு அன்றைக்கே கொடுத்துட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூவி சென்னை. முடியாது, 2 பேர் லீவுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் தே கேவ் தி பைக் பேக் டு மீ. எனக்கு இந்த மாதிரி சர்வீஸ் விஷயத்தில் அல்ட்ரா வயலட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நம்ம மேப் ஒழுங்காகிட்டோம். ஸோ this is just going to be a ride in a straight road for almost 10 kilometers. So sit back and enjoy the EV ride. ரெண்டு சைடும் லேக்கு. இந்த ரோடு சூப்பராக இருக்குது. பட் ஆனால் மழை பெஞ்சால் தான் ஃப்ளட்டு வந்துடுது. மற்றபடி இப்போ அதுக்கான சிஸ்டம், அந்த கனெக்ஷன்லாம் ஏதோ கொடுக்குறாங்க. ஸோ ஐ திங்க் இட் வுட் பி பெட்டர். பார்ப்போம். பிரேக்கே தேவையில்லைங்க. கையில் ஆக்சிலேட் வந்து கையை எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அடிக்கும். இதெல்லாம் ஜாலியாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. அந்த பிரேக்கிங்கில் சார்ஜும் லைட்டாக ஆகுது. வாவ், ரீஜன் பிரேக்கிங். மோடு மாற்றி போவோமா? மோடு மாற்றினேன்னா இந்த சிம்பிள் மட்டும் மாறுது. தட்ஸ் லிட்டில் அண்ட் க்யூட்.
வாவ், 2 சைடும் பாருங்க. ஓ, மேப்பில் இருந்தால் ரீஜன் மாற்ற முடியாது. ஓகே, ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுது. யா ரைட். ஓகே, இந்த குப்பையெல்லாம் ஆக்சுவலாக இப்போ கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம், ஏதோ நியூஸ் பார்த்தேன். ஸோ வித்தின் ஃபியூ இயர்ஸ் இங்கே இருக்கிற மொத்த குப்பையும் ரீசைக்கிள் ஆகி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவாங்களாம். அப்பா, எவ்வளோ குப்பை! இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணவே முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய ரீசைக்ளிங் பிளான்ஸ் உள்ளே போட்டிருக்காங்களாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி ஏதோ எவ்வளவோ டன் குப்பையை வந்து கிளியர் பண்ணிட்டாங்களாம். இதோ உள்ளே தெரியுதா ரீசைக்கிள் பிளான்ட். ஸோ இது மொத்தமாக கிளியர் ஆகிடுச்சுன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். அப்படியே இந்த ரோடு வந்து பைக்கர்ஸ் ஹெவன் ஆகிடும் இந்த மாதிரி டைமில். நீங்கள் மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக இருக்கும், பட் இந்த மாதிரி டைமில் செம்மையாக இருக்கும். ஸோ யா, திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி ஷார்ட் vlog. அண்ட் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் காஸ்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிருப்பீங்க. ஸோ காஸ்ட் வந்து எனக்கு 677 rupees வந்துச்சு. அது ஜஸ்ட் தி மோட்டர் ஆயில் அண்ட் இந்த செயின் லூபு, அந்த கன்சியூமபிள்ஸ்க்காக மட்டும்தான். லேபர் காஸ்ட் எதுவும் இல்லை, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் சர்வீஸ்னால ஃப்ரீ. ஸோ 677 இஸ் நாட் பேட் ஃபார் அ 4.5 lakhs வெஹிக்கிள். ஏன்னா ஈவின்றதுனால தான் இவ்வளோ சீப்பாக இருக்குது, ஐ கெஸ். ஸோ ஏன்னா இந்த ரேட்டில் வந்து நான் ஒரு ஐஸ் வெஹிக்கிள் வாங்கினதில்லை. ஸோ எனக்கு தெரில ஐஸ் வெஹிக்கிள் இந்த ரேட்டு இல்லை இதுக்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ சர்வீஸ் சார்ஜ் வரும்னு பார்ப்போம். எது பெட்டர்னு தெரிஞ்சுக்கலாம் நம்மளே. இந்த புல்லு தாங்க வண்டியில் நான் ஃபுல் ஆக்சிலேட்டர் கூட கொடுக்கல, இது ரைட் பை ஒயர் வேறு. ஸோ லைட்டாக கொடுத்தாலே புல் சூப்பராக இருக்குது. இதுதான் ஈவினா இதுதான். நீங்கள் டாப் ஸ்பீட் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஈவி வாங்காதீங்க. ஆக்சிலரேஷன் இஸ் ஆல் அபவுட் ஈவி. சாரி, ஈவி இஸ் ஆல் அபவுட் ஆக்சிலரேஷன். ஸோ 677 rupees பே பண்ணி சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ கேன் ஃபீல் அ ரியலி லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ்ங்க. வண்டி வந்து அப்படியே ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி லெவல் 1லேருந்து லெவல் 100 போயிட்டோன்னா நம்ம கேரக்டர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். யாராலையும் நம்ம கேரக்டரை வந்து அடிக்கவே முடியாது, எல்லா எனிமீஸையும் ஈஸியாக அடித்து தள்ளிட்டு போவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. லெவல் 1லேருந்து லெவல் 100 போன மாதிரி இருக்குது ஃபஸ்ட் சர்வீஸ்லேயே. வண்டியோட ஸ்மூத்னஸ் அப்பா சான்ஸே இல்லை. பட் நான் இன்னும் ஒரே ஒரு இஷ்யூ மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் நோட்டீஸ் பண்ணுறேன். என்னென்னா, இந்த மாதிரி ஸ்மால் பம்ப்ஸில் போகும்போது பின்னாடி மட்கார்டு கீழே ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. யார் பண்ணி மட்கார்டு கீழே ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ரிஃப்ளெக்டர் வந்து மட்கார்டு இல்லை, நம்பர் பிளேட்டு கீழே ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ரிஃப்ளெக்டர் வந்து லைட்டாக கடை ஆடி நம்பர் பிளேட்டில் படுது. ஸோ அது ஸ்க்ரூ லூஸ் ஆகிருந்து அப்படிலாம் எதுவும் இல்லை, அது பார்க்க டிசைன் ஃப்ளாமர் தான் இருக்குது. இத்தனை நாளாக எனக்கு ஆனால் அந்த சவுண்டு கேட்கல, அது எப்படின்னு தெரில. பட் இப்போ தான் இந்த மாதிரி ஸ்மால் பம்ப்ஸில் போகும்போது இந்த மாதிரி சவுண்டு கேட்குது. அது உங்களுக்கு கேட்காது, பட் மைன்யூட்டாக வண்டியில் உட்காந்து ரைட் பண்ணும்போது மட்டும் தான் கேட்கும். சண்டே மார்னிங் இன் OMR. வா, இந்த ரோட்டில் தான் நான் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, மேப் வேறு ரோடு காட்டுது. மேப் எப்படி இருக்கணும் டெஸ்ட் பண்ணிடுவோம் இதுலேயே. ஓயா, இந்த ரோடு தான். நான் தான் தப்பாக சொல்லியிருக்கேன், மேப்பு கரெக்டாக தான் காட்டுது. அண்ட் மேப் வந்து செம பக்கியாக இருந்துச்சுங்க. வண்டி டெலிவரி எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் மேப்பு போட்டாலே அப்படியே
ஒரு நாள் வெயிட் பண்ணணும் ஃபோன்லேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மேப்பு லோட் ஆகி ஓப்பன் ஆகிறதுக்கு. இப்போ எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. இந்த மாதிரி ரீச்சிங் டெஸ்டினேஷன் இன் 200 மீட்டர்ஸ் தான். வாவ், மேப் வந்து யூஸ்லெஸ் இந்த பைக்கில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ மேப்பும் நல்லா யூஸ் ஆகுது. அண்ட் இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். டோன்ட் forget to subscribe for more EV X47 content. ஸோ நம்ம மீண்டும் சந்திப்போம் இன்னொரு vlogல. Until then, tata, bye bye from Sai. Bye bye guys.